ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு கேழ்வரகு மாவு வச்சு கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேக் ரொம்ப சிம்பிளாக செம ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். நான் அன்சால்டட் பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 80 கிராம். ml பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஒயர் விஸ்க் வச்சு இந்த நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குட்டியான கேக் தான் செய்கிறேன். 100 கிராம் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். ஐம்பது கிராம் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். நீங்களும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட பால் சேர்த்துக்குங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றிடலாம். நான் இன்னைக்கு பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலன்னா கொஞ்சமாக அதில் ஆயில் அப்ளை பண்ணி மாவை தூவி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக நான் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு அப்படி இல்லைன்னா சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். நான் இது மேலே இன்னும் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன். நான் ஓவனை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ராகி கேக்கை ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். எனக்கு கரெக்டாக கேக் ரெடி ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆனிச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான கேழ்வரகு கேக் ரெடி. கேக் நல்லா ஆறிட்டு பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக நான் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கேக் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாஃப்டாக மட்டும் இல்லைங்க, சாப்பிடையிலையும் செம டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த கேழ்வரகோட ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சுகர் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேக் செய்யலே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்குங்க. நீங்களும் கன்ஃபார்ம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிடலாம். அவங்க என்ன சேர்த்துருக்காங்க, எந்த அளவில் சேர்த்துருக்காங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டில் செய்யலை, நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.